I can't do this alone. நான் எப்பவும் சொல்ற மாதிரி வந்து it's a responsibility. No, it is just realizing this responsibility and wanting to be there and wanting to do more. I think whatever hard work I do, whatever you do in your profession, whatever I'm blessed with right now, it's much more than. Sometimes I feel I deserve so much தான் பல கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து கடவுள்கிட்ட வந்து நான் எது வேணும் அது வேணும்னு என்னால கேட்க முடியாது. நன்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த இடத்துக்கு நன்றி. நான் இந்த இடத்துக்கு வருவேன் எதிர்பார்க்கல. இதுக்கு நன்றி 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 மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நன்றி சொல்லிட்டு மட்டும் நின்ற முடியாது. ஸோ வி நீட் டு மேக் அ டிஃபரன்ஸ் டு லாட் ஆஃப் வண்டர்ஃபுல் பீப்புள்ஸ் லைஃப். எனக்கு எப்படி ஒருத்தர் வந்து தோல்ல தட்டி என்ன மேல தூக்கி விட்டாங்களோ, எனக்கு வந்து வழி காமிச்சாங்களோ, அதே மாதிரி நான் அந்த பொசிஷன்ல இருக்கேன். நான் 25 வருஷம் ஆச்சு நான் ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நானும் திரும்பி பார்க்கணும். நானும் பின்னாடி இருக்கவங்கள வந்து I should guide them, help them, and give them all. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஒரே நிமிஷம். அப்பா எவ்வளவு பெரிய வேலை இருக்குது. எல்லாரும் எப்படி வந்தீங்க இதுக்குள்ள? Okay, I took some time to figure out. எப்படி இருக்கீங்க? I'm amazing. இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். பார்த்தா தெரியலையா? நீங்க எப்படி இருக்கீங்க? I'm good. Amazing. So we are going to talk a lot about Surya Potru in this live session, and Surya Potru is coming out on November 12th on Amazon Prime Video India. We are all excited. This release is actually completely new for us, for your fans, everybody. Should be new for you too, right? இல்லாம எப்படி இருக்கும்? எனக்கு மட்டும் முன்னாடி இது லாக்டவுன் நடந்தது தனியா எனக்கு அனுபவம் இருக்கு. நான் வந்து சொல்ல முடியுமா என்ன? ஃபர்ஸ்ட் மை லவ் டு ஆல் த வெல் விஷர்ஸ், என்னோட அன்பான தம்பி தங்கைகள், டு ஆல் த லைட்டா இந்த டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். பட் நீங்க அனுப்புற ஹார்ட்லாம் அனுப்பிச்சிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட. ஓகே, நிறைய நல்ல கேள்விகள் அமைச்சிட்டு இருக்கீங்க. அண்ணா ஹாய், இப்படி எக்கச்சக்கமான மெசேஜஸ் வருது. ஹாய் சூர்யா சார்லாம் அனுப்புறீங்க. அப்படியே கேள்விகளும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கேட்டுடலாம் அவங்கள்ட்ட டைரக்டா. ஸோ இன்னைக்கு நாம இந்த லைவ் செஷன்ல ஆக்டர் சூர்யா அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். சூர்யா ரிப்போர்ட்டர் பத்தி ஃப்ரம் இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்றத ஆரம்பிச்சு நம்ம வந்து கடைசி வரைக்கும் இந்த ப்ராசஸ்ல அவங்களுடைய கேரக்டரைசேஷன் பத்தி என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன மாதிரி சேஞ்ச்லாம் வந்துச்சுன்னு கம்ப்ளீட்டா we are going to have an amazing conversation. So keep sending us all those hearts and questions. Love you அண்ணா அனுப்பியிருக்கீங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வந்துட்டாங்க. 2 நிமிஷம் தான். சார், கேன் வி மீட் யூ ஒன்ஸ் இன் மை லைஃப்? இந்த கேள்விலாம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்கலாம். நம்ம எப்போ ஒரு அஃபிஷியல் ஃபேன் மீட் வருது? ஏய் என்னையாச்சு? ஹலோ டெக்னிக்கல் இஷ்யூ as always. This is scary. I don't want others waiting. First, whatever happened, it's a little beyond our control. Again, எல்லா தம்பி தங்கைகளுக்கும், ஃபேன்ஸ்க்கும், வெல் விஷர்ஸ்க்கும், from all across, from everywhere, all over the world, எல்லாருக்கும் என்னோட அன்பு, என்னோட வணக்கம். Thank you for being here with us today. மதியம் சொன்ன மாதிரி வந்து it's a new normal. I'm hoping this experience will be fantastic. தியேட்டர் கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் மதியம், அதுல வந்து டவுட்டே இல்லை.
பட் நம்ம எப்படி நோ இட்ஸ் சடன் நோ ஒன் சர்ப்ரைஸ் த்ரோன் நம்ம எல்லாருக்கும் வந்து அப்படிதான் இருக்காது. பட் இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல படத்தை வீட்டில் எல்லாரும் கூடயும் சேர்ந்து பார்க்கும்போது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவமாகவும் புது அனுபவமாகவும் இருக்கும். தியேட்டர்ல இருக்கிற அந்த ஜோஷ், அந்த மேட்னஸ், அந்த கிரேஸை வந்து நம்ம அப்கோர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த படத்தை பார்க்குற அந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா ஐ எம் ஷுர் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் நம்புறேன். நிச்சயமா. அண்ட் ஐ வாட்ச் தி ட்ரெய்லர் ஆஃப் சூரரை போற்று அண்ட் ஐ குட் கம்ப்ளீட்லி ஃபீல் தி எனர்ஜி ஆஃப் தட் வேர்ல்ட், எனர்ஜி ஆஃப் மாரா. ஃப்ரம் தி டைட்டில் டு தி ட்ரெய்லர் டு தி டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைலி எனர்ஜெட்டிக்கா இருக்கு. How do you bring in so much energy into a character, especially this character? How did you bring in so much energy into this character? You completely fall in love with what Sudha's written. Of course, we have this extraordinary person, Captain Gopinath, who's done amazing things in life, just like anybody of us, just like a common man. அதுக்கு முன்னாடி வந்து somebody who's not blessed with a lot of opportunities or a lot of support system in life, his parents or whatever his surrounding, he didn't have a very blessed beginning, but irundalum he was able to fight it out. He was able to just go out and prove to this world, I have this idea and I am bright, and I would want just not me to benefit through this, but I want the whole nation to benefit through this. Listen to me, follow me அப்படின்னு சொல்லிட்டு he's changed this aviation industry. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து எல்லாரு கூடயும் வந்து I'm able to connect and see. Not most of us வந்து யாருக்குமே வந்து எல்லா வசதிகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர்னால மட்டுமே எப்படி இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்காங்க. அதுல இவரும் ரொம்ப முக்கியமானவர். So I think the blend of Sudha's writing and also the real extraordinary person, it's a combination of both. எனக்கு இது பண்ண சொல்லிடுறாங்க. இப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு மென் இன் யூனிஃபார்ம் போட்டா வந்து இன்னொரு கர்வம், இன்னொரு ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் இல்லையா? அந்த மாதிரி I already have a wonderful lines to say, but I also have this wonderful person's soul with me, who just went out and who accomplished so many things. So இது ரெண்டும் அதோட ஒரு பைண்டட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவேன். Yeah, that's the world Sudha created for me. Okay. At this point, when we are talking about people being an inspiration for many, I think I should also say that you are an inspiration to many. I am able to see that in the comments and chats we are receiving from your fans. You have changed a lot of lives, touched a lot of lives, and I just want you to continue doing it for us through your movies, through your services, everything. Thank you, that's very kind. I can't do this alone. நான் எப்பவும் சொல்ற மாதிரி வந்து it's a responsibility. It is just realizing this responsibility and wanting to be there and wanting to do more. I think whatever hard work I do, whatever you do in your profession, whatever I'm blessed with right now, it's much more than. Sometimes I feel, do I deserve so much? தான் பல கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து கடவுள்கிட்ட வந்து நான் எது வேணும் அது வேணும்னு என்னால் கேட்க முடியாது. நன்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த இடத்துக்கு நன்றி. நான் இந்த இடத்துக்கு வருவேன் எதிர்பார்க்கல. இதுக்கு நன்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நன்றி சொல்லிட்டு மட்டும் நின்ற முடியாது. ஸோ we need to make a difference to a lot of wonderful people's life. எனக்கு எப்படி ஒருத்தர் வந்து தோல்ல தட்டி என்ன மேல தூக்கி விட்டாங்களோ, எனக்கு வந்து வழி காமிச்சாங்களோ, அதே மாதிரி நான் அந்த பொசிஷன்ல இருக்கேன். நான் 25 வருஷம் ஆச்சு நான் ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நானும் திரும்பி பார்க்கணும். நானும் பின்னாடி இருக்கவங்களை வந்து I should guide them, help them, and give them all the love what I can. So அது வந்து நிறைய நண்பர்களோட பண்ணிட்டு இருக்கேன், நிறைய வாலண்டியர்ஸோட பண்ணிட்டு இருக்கேன். So I'm blessed. They all connected with the same cause. அவங்களும் வந்து the first generation குழந்தைங்க எஜுகேஷனை வந்து நம்புறாங்க. So we are able to be a catalyst. ஒரு விஷயத்த ஒருத்தங்க கேட்கறாங்க, ஒரு விஷயத்த ஒருத்தங்க தராங்க, அதை வந்து இணைக்கிற ஒரு பொருளா மட்டும்தான் நான் இருக்கேன். ஒரு பிரிட்ஜா இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது கூட இல்லாட்டி அப்புறம் எப்படி அதாவது பண்ண. ஸோ பிக் ஹலோ டு ஆல் டார்க் டெவில், டிஜின், எல்லாரும் என் பேரே வச்சிருக்காங்களே.
ரமேஷா, எல்லாம் உங்க ஃபேன்ஸ் இல்லையா? all the lovely people, all the fans அவ்வளவு அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நானே வந்து ஒரு டென்ஸ்டான மூமெண்ட் போயிட்டு இருக்கு எனக்கு. நான் எடுக்கிற முடிவுகள் கரெக்டா, நான் பண்ற விஷயங்கள் கரெக்டா, ஓடிட்ல வர்றது கரெக்டா அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து என்னோட தம்பி தங்கைகள் வந்து அவ்வளவு உடனே வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா வந்து வாங்க, நாங்க இருக்கோம், நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு அவ்வளவு பேர். நான் அந்த ஹோம் தியேட்டர் நான் வாங்கியிருக்கேன், நான் வந்து பெரிய ஸ்கிரீன் வாங்கியிருக்கேன், நான் வந்து ஸ்பீக்கர்ஸ் வாங்கியிருக்கேன், நான் வீட்டை போட்டு பார்க்க போறேன், நான் ஃபேமிலியோட பார்க்க போறேன் அப்படின்ட்டு அவங்களும் அடாப்ட் ஆகிக்கிறாங்கல்ல. அது வந்து அற்புதமான ஒரு விஷயம். ஐ திங்க் தட்ஸ் த பிளஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு தோணுது எனக்கு. எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும், வி ஆல் அடாப்ட் அண்ட் வி எவால்வ். ஸோ அவங்களோட அன்கண்டிஷனல் லவ்க்கு வந்து ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தெம் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபில்ம். இவ்வளவு விஷயங்கள் சுத்தியும் நடந்துட்டு இருந்தா கூட இந்த படத்துக்கு அவங்க கொடுக்குற அன்பு வந்து we really can't thank them enough. சூரரை போற்று டீம் சார்பாக எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும், from all the states, from all over the world, the kind of love you are showing for this film, the expectation you are building up for this film is amazing. The whole team is very, very happy. Thank you. And a lot of people are sending love you to you in the I love you comments. too. And they're also asking about one more thing, very important thing. அது நான் வந்து Okay. கடைசியா அதை பத்தி பேசுறேன். Okay. உங்க ஹேர் ஸ்டைல் பத்தி கேக்குறாங்க. We'll definitely discuss about it at the end. Yeah. Yeah, but before that, every film becomes a unique experience for an actor because of the director's vision, right? Yep. Yeah. So what do you think is very unique about Surarai Potru, and what do you think is so special and unique about director Sudha Kongra? சுதா குங்ரா வந்து அவங்களோட கிளாரிட்டி இன் மைண்ட், her passion to tell a beautiful story. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு, அப்புறமா அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து நான் கரெக்டான பொசிஷன் இல்லை, நான் போய் கேட்டா கொடுப்பாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமா இருந்தது, அதுக்கு நான் பெரிய படங்களும் எதுவுமே எடுக்கல அப்படின்ட்டு. இறுதி சுற்று வந்த உடனே ஐ திங்க் ஷி ஹேட் திஸ் கான்ஃபிடன்ஸ் டு கோ அண்ட் டூ திஸ் ஃபில்ம். ஏன்னா every time a director also learns, every time a director also makes that larger world around them. I think maybe after Iruthi Chutru, Sudha also wanted to go to the next level, and I think she chose this script, this world, to be right after Iruthi Chutru. So she had the thing to go and meet Captain Gopinath sir, because he's a huge achiever. To go and tell him that I am this creator, filmmaker, and I would want to do your story, recreate your life. They should also know your backgrounds, where you're coming from, what your intentions are. I think அது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. It's all there, but she still took almost 3 years to create the perfect blend of information மட்டும் இருக்கக்கூடாது. It has to be dramatic. It has to have that cinematic experience. She really rewrote. நான் ஆக்சுவலி நேற்று படத்தை மறுபடியும் போட்டு பார்த்தேன். ஐ ஹாவ் டு தேங்க் சுதா வாட் 3000 times 10,000 times அப்படிதான் எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. இது எங்க படங்கிறதுனால பர்சனலா அப்படி ஃபீல் ஆகுது. நோ சுதா, வாட் அ ஜெம் யூ ஹேவ் கிரியேட்டட் சுதா அப்படிங்கிற மாதிரி தான் நான் படம் பார்க்க நான் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட் ஷி இஸ் கிரியேட்டட். ஐ திங்க் இன் அ வேர்ல்ட் ஹவு அ மேன் ஷுட் லிவ் அப் to his people, to his family, to his friends, to his wife, how a man should live up to their expectation அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி அழகா அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கும். And also it's okay he falls, it's okay to be blunt, it's okay to be open, and then how you learn from your mistakes, how you both grow up, how you open up, how you tell what is completely inside you, and then how you learn from each other அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து it's not always the men who have to govern, and they have to be superior, and they have to take things forward. Men are always powerful. அப்படிங்கிற அந்த பேட்ரியாக்கி இல்லாம வந்து இதுல எப்படி வந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து இணைஞ்சே ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும், எல்லாத்தையும் ஒன்னா பேச முடியும், எல்லாத்தையும் ஒன்னா புரிஞ்சுக்க முடியும், சண்டையும் போட முடியும், திரும்பி சேரவும் முடியும், திரும்பி சந்தோஷமா வந்து எல்லாத்தையும் இழந்தும் கூட how they both can stand together and achieve the common dream அப்படிங்கிறது வந்து இது அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். I don't want to keep telling you more of the film. Go watch this film. It's a nice film. We are all waiting to experience that experience. Thank you. And music has become sensational. The theme music, the songs, everything has become sensational. So
Tell us about GV Prakash's contribution to the world of Surya Reporter. மத்தியவன் இது ஓப்பனா சொல்லணும். நான் இருக்கேன், சுதா இருக்காங்க, இது கோபிநாத் சாரோட கதை எல்லாத்தையும் தாண்டி the one element, one thing which took this film to everyone and made everybody turn back and look and realize what is coming அப்படிங்கிறது வந்து ஜிவியோட மியூசிக் மட்டுமே. ஜிவி வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட் இந்த படத்துல. The first thing whatever went out, of course, posters இருந்திருக்கலாம், but அந்த டீசர் வந்தது, அவரோட மியூசிக் வந்தது வந்து everybody is talking, not only in Tamil, also in Telugu, in Malayalam, in Kannada. Everybody is hearing this music and getting connected with the music, complete the whole album. எனக்கு சொல்றதுக்கு முன்னாடியே வந்து ஜிவி அண்ட் சுதா had a lot of time discussing this film, discussing the music, how things should be treated அப்படின்ட்டு. I think ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே we had the music, the complete album, the complete track, everything was ready. GV வந்து is not only a music composer, he's also an actor, but still he was able to give this special ஒரு favoritism இருந்ததுன்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு. No, we have to tell this, we have to make this mark, we have to do like this. I think he does it for every film, but first time நானும் ஜிவி ஒர்க் பண்ணும்போது வந்து I saw this overflowing endless passion in his work. ரொம்ப அசால்ட்டா இருக்கும், சிரிச்சுட்டே கலாட்டா பண்ணிட்டு ஜாலியா இருக்கும். அது வந்து அப்படி ஸ்வெட் மண்டை பேசிட்டு அந்த ரூம்ல யாரும் பேசக்கூடாது, சைலன்ஸ், அவர்கிட்ட எப்படி சொல்றது அப்படி அந்த இதுவுமே இல்லாம சாதாரணமா சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு 8ஆம் கிளாஸ் 8th கிளாஸ் ரூம்குள்ள என்டர் பண்ணா என்னென்ன கலாட்டா இருக்குமோ, என்னென்ன கூச்சல் இதெல்லாம் இருக்குமோ அப்படி இருக்கும். ஜிவி அண்ட் சுதா, சவுண்ட் இன்ஜினியர் ஜோ இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டா அப்படி கலாட்டாவா இருக்கும். பட் பியூட்டிஃபுல் மியூசிக் வில் பி ஹேப்பனிங் தேர். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன்லி மியூசிக், ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக் அது போயிட்டு இருக்கும். நம்ம எப்படி மற்ற டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து முக்கியமான ஒரு இடம் கொடுத்துட்டு இருக்கோமோ, ஜிவிக்கு he has a very strong place, but I think he deserves much more. He deserves much more. Yeah. And Parundagadu Oorkuruvi has become very, very special for all the Anbana fans. Yeah. Because of your voice. Yeah. And the Mara activity has also gone viral. A lot of people sent in a lot of their own videos and cover versions very of sweet. the song. Very sweet. Yeah. My apologies also. நம்ம ஒரு தம்பியை நம்ம இழந்திருக்கோம். அருண்குமார்ங்கிற தம்பிக்கும் என்னோட வருத்தங்களையும் என்னோட பிரார்த்தனைகளும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் தட் வாஸ், அதான் சொல்றேனே, இந்த டைம்ல கூட எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் மைண்ட் இருக்கும். அடுத்து என்னடா பண்ண போறோம், ஒர்க் சைட்ல சரி, படிக்கிற சைட்ல சரி, லாட் ஆஃப் அதர் திங்ஸ் வுட் பி மவுண்டிங் ஆன் தெம். In spite of that, they have given us a lot of time appreciating this film, appreciating this content. Whatever has come out of Surya Reporter, every time there is a lot of love immediately on social media. Ashwath, Bala, yeah, Jasmita, And Dhamishya. coming to the fan questions. Yeah. So people are constantly asking about your hairstyle. Tell us about it. ஒண்ணுமே இல்லைங்க, இது என்னங்க, இது ஜஸ்ட் another கோவிட் ஹேர் ஸ்டைல் தான் நான் பாக்குறேன். தேவர் மகன் அப்போ வந்து முடி வளர்த்துனது, இந்த காலர் தொடுற அளவுக்கு வந்து if I had grown my hair, ஸ்கூல்ல வந்து பிடி மாஸ்டர் தெரியாம அப்படியே மறைச்சு வளர்த்தது வந்து தேவர் மகன்ல சக்தியை பார்த்து. அப்போ அதுக்கப்புறமா வந்து I didn't get a chance. I like to be another person on screen, not stuck with one look. Kind of this, I thought somewhere it will again help me be another character and be another person. ரெண்டு கதைக்கு வந்து இது might helpங்கிற மாதிரி இருந்துச்சு. The directors have said no, we will do something with this look. So அதனால just letting it grow. And one more, Abhinav அப்படின்றவர் வந்து he has asked a very important question. இவ்வளவு காலங்கள் கழிச்சும் படத்துக்கு தேவை இருக்கு, இதெல்லாம் தாண்டியும் எப்படி வந்து ஃபிட்னஸையும் சாமையும் மெயின்டைன் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஃபிட்னஸ் சாம் வந்து அவங்க நினைச்சுக்கிறது, அவங்க அன்பா வந்து நான் அப்ரிஷியேட் பண்றது, அவங்க அன்பா வந்து that's what they think about me, நான் அதுக்கு சந்தோஷப்படுறேன். ஃபிட்னஸ் வந்து I think we all need, everybody needs, definitely the women also in our family. சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே வந்து அந்த லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டு வந்துட்டா நல்லதுன்னு நான் நினைப்பேன். எனக்கு வீட்டு பக்கத்துல அப்பா பண்ற யோகா, நான்
சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்து ஒரு அண்ணாலாம் இருந்தாங்க, புல்அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளால இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ பீப்புள் அரௌண்ட் மீ மேட் மீ கான்சியஸ். லைக் ஸ்கூல்ல படிக்கும் போது வந்து 50 புஷ்அப்ஸ் எடுக்க முடியுமா, 100 புஷ்அப்ஸ் எடுக்க முடியுமான்னு போட்டு போட்டு எடுக்கிறது. அஃப்கோர்ஸ் கமல் சாரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறது, நாங்க சல்மான் கான் பாக்குறது, இப்படி சுத்தி இருக்கிறவங்களோட ஃபிட்னஸ் தான். பட் ஃபிட்னஸ் இஸ் ஜஸ்ட் நாட் டூயிங் இட் ஒன்ஸ். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ஒரு வாட்டி போட்டா பத்தாது. இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. No, it's a journey and no, there's no destination. ஒரு நீங்க அப்பா இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இஸ் no close to 80s and he's saying இந்த காலையில வாக்கிங் பண்ணாட்டி இன்னைக்கு உடம்புல ஒரு மாதிரியா இருக்குல்லடா அப்படிம்பாங்க. Even now he does his yoga. 4 o'clock he wakes up. 4 to 5 he does yoga and 5 to 6 he does his walking. அப்படி பண்றதுனால தான் நல்லா இருக்கு. ஐம் ஏபிள் டு ஃபங்க்ஷன், ஐம் ஏபிள் டு எக்ஸிஸ்ட், ஐம் ஏபிள் டு திங்க் ஆஃப் மை திங்ஸ். மெமரி பவர் ஆகட்டும், நானே சொந்தமா என்னோட இண்டிபெண்டா யாரையும் எதிர்பார்க்காம என்னோட வேலைகளை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதாகட்டும். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, ஐ திங்க் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னால எங்கேயோ யாருக்காவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் எவ்வளவு நாள் உயிரோட வாழ்றோங்கிறத விட எவ்வளவு நாள் ஆரோக்கியமா இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க இதை பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஃபிட்னஸ் கிங் அப்படின்லாம் கமெண்ட் பண்றாங்க. இந்த வயசுல டைரக்டர் வந்து 19 வயசு ஆயிருக்குன்னு சொன்னாங்க, எனக்குலாம் தெரியும். And one more interesting question from one more அன்பான fan. Sudesh Shiva. This release is going to be new, அதெல்லாம் fine, but have you planned to watch the film with Dev and Diya together this time? Oh yeah, of course. And this talks about life, this talks about our society, this talks about our systems, this talks about our people. ஏன்னா இது ஒருத்தர் மட்டும் கிடையாது. இதுல வந்து ஒரு village life is there, no, it's a army life is there, ஒரு corporate life இருக்குது, அந்த பக்கம் ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. ஸோ ஒரு பாகம் மட்டுமே இல்லை, நிறைய லேயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. இட் டாக்ஸ் அபவுட் man and women, it's about friendship, it's about how you lead people around you. So I think for everybody there'll be a little to take away, or நல்ல அழகான takeaways will be there after the film is over. So பேசுனீங்களா வீட்ல? So how excited are they? ஏன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து குடும்பத்தோட படம் பார்க்க போறீங்க முதல் முறையா. எங்களுக்குலாம் வேற, பட் உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு? வீட்டுல அப்பா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரிலீஸ் அன்னைக்கு எல்லாரோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு அப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவுக்கும் வந்து சுதாவோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் நம்புறேன். கார்த்திக்கும் வந்து நான் இன்னும் படத்தை காமிக்கல. கார்த்தியும் வந்து ரிலீஸ் அப்பவே எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் வீல் ஹேவ் திஸ் தியேட்டர் மூட் அட் ஹோம். ஏற்கனவே பணியை பார்த்துட்டா நல்லா இருக்காது, எல்லாரும் சேர்ந்து வீட்டுல பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐ திங்க் தே ஆர் வெயிட்டிங், வாண்டிங் டு மேக் தெம் ப்ரௌட். இப்போ வந்து என்னன்னா அடுத்த ஜென்ரேஷனை பிடிச்சாலுமே காக்க ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் வந்து காக்க ரிலீஸ்க்கு அப்புறமா தான் பிறந்திருக்காங்க. கஜினி ஆயின்லாம் பார்த்தா அப்ப எனக்கு 4 வயசு, அப்ப 3 வயசு அப்படிங்கிறாங்க. So you have to again be successful, again connect with the next generation. And talking about Sudha Kongara's work, after Irudhi Sutru, Shala Kadus, we're all waiting to know how Sudha Kongara has handled the female lead character in this film. How was it to witness Aparna Balamurali becoming a Madurai girl? It was lovely. I think she's also a very, very talented person, Aparna. I like the way she was sincere to the character, to the script, the time she gave. Everything was amazing. It shows when you have a lot of love for this character. அப்படியே வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி இருந்தது. They both interchanged souls அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. I think I was like 2-3 times I was taken aback, how she is able to bring in a new mood, bring in a new expression. இந்த இடத்துக்கு இப்படிதான் பண்ணுவாங்க எல்லாருமே அப்படின்னு நம்ம பார்த்து பழகிருக்கோம். பட் அது பண்ணாம வேற ஒண்ணு பண்றாங்களே, இந்த வயசுலயே பண்றாங்களே, இது என்ன பேசி வச்சுட்டு பண்றாங்க டைரக்டரும் இதை போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாமே சேர்ந்து ஐ திங்க் ஒரு கிளீஷேவா நம்ம ஏற்கனவே பார்த்த கேரக்டரோ பார்த்த அனுபவமோ பார்த்த ஒரு விஷயமோ இல்லாம புதுசா ஒரு விஷயத்த பாக்குற அனுபவத்தை வந்து ஐ திங்க் அப்பர்னா கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே அதை சுத்தி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஐ திங்க் சுதாஸ் புஷ்ட் காட் தி பெஸ்ட்
a beautiful என்ன சொல்றது, beautiful characters that will come and live in front of you. கம்ப்ளீட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு ஃபேன். சுரேஷ் ரெய்னாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற நட்பு பத்தி சொல்லுங்க அப்படின்னு. சுரேஷ் ரெய்னா நாங்க வந்து இங்க கிரவுன் பிளாசால ஒரு ஹோட்டல்ல வந்து ஜோதிகா அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நடந்துச்சு. அவரே வந்து எனக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டா, நான் இருட்டுல வந்து ஒன்றும் தெரியல, யாருன்னு தெரியல. அப்புறமா வந்து முன்பேவா பாட்டுலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பாட்டுலாம் பாடிக்காங்க. ஹி ஸ்போக் அபவுட் ஜில்லுன்னு ஒரு காதல். என்னங்க நீங்க, நாங்க we are just having our get together in the next hall, I heard you're here and he took that liberty and immediately you feel so close, so warm, so wanted. அவரோட அன்பா காமிச்சது வந்து எனக்கு it was a pleasant surprise for me. And from then on நான் எங்கேயோ ஒரு இது பார்த்துட்டு இருக்கும் போது நான் ட்வீட் பண்ணேன், மாப்பிள்ள சூப்பர் கேட்ச் மாப்பிள்ள அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட வேண்டியதா இருந்தது. அப்படி பாஞ்சு ஒரு சீட்டா மாதிரி பாஞ்சு ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. ஸோ ஹீ ரெகக்னைஸ்ட் ஆல் தட் அண்ட் வி சோஷியல் மீடியால தான் வந்து நாங்க டச் வச்சுட்டு இருந்தோம். தென் வி இன்டர்சேஞ்ச் நம்பர்ஸ் அண்ட் வி கீப் இன் டச். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தானா இல்லை நான் ஏதாவது பண்ணேன்னா immediately he knows my world, I know his world. So it is ஒரு புது விதமான ஒரு உறவு, புது விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். பாருங்க, இன்டர்நெட்ல மலர்ந்த ஒரு உறவை கூட நோட் பண்ணி கேக்குறாங்க இல்லையா, நம்ம இன்ஸ்டாகிராம் லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது. அண்ட் இப்போ இந்த கான்வர்சேஷன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கீழே கால் மீ சூர்யா ரசிகை அப்படின்றதே ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பேரா வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீமேல் ஃபேன்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ரொம்ப அநியாயம். இப்போ நான் ஒரு மேபி அரௌண்ட் 32 33 ஐ வாண்ட் டு டு சம்திங் பேக் டு சொசைட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இதெல்லாமே வந்து நான் ஒரு மாதிரி செட்டில் ஆகி கஜனிக்கு அப்புறமா வந்து வாட் ஆம் ஐ டூயிங், வாட் இஸ் ரியல் ஹாப்பினஸ் பார்க்கும்போது சம்பாதிக்கிறது வந்து உண்மையான ஹாப்பினஸ் இல்ல. ஃபேமிலி எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, இதுக்கப்புறமா திரும்பி சம்பாதிச்சு என்ன அந்த டைரக்ஷன், அந்த பாதை வந்து இஸ் நாட் கோயிங் டு கிவ் மீ ஹாப்பினஸ். ஐ வுட் வாண்ட் டு டூ திஸ் அகெயின். எங்க அப்பா வந்து கிராமத்துல இருந்து, அப்பாவோட சொந்தக்காரர் மாமா தான் வந்து கூட்டிட்டு வந்தாங்க, கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பாவை வந்து அவரு ஒருத்தர் உதவி பண்ணாட்டி வந்து எங்களோட ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு பாதையோ இப்படி ஒரு வாழ்க்கையோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்காது. ஸோ அப்பா வந்து அவங்களுக்கு அப்பா இல்லை, அதை மட்டும்தான். ஊர்ல அப்பதான் முதல்ல வந்து 10th SSLC படிச்சு பாஸ் பண்ணவங்க வந்து அப்பா முதல்ல. ஸோ எங்களோட ஜென்ரேஷனை வந்து தூக்கி விட்டவர் ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா, தென் சம்வேர் ஐ ஹாவ் டு ரியலைஸ் ஆல் திஸ். இது வந்து ஒருத்தங்க முயற்சி பண்ணலாம், வரலாம், போலாம், பட் இது இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கலாமே. அவங்க வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பண்ற விஷயத்த வந்து இப்பவே பண்ணலாமே. சில பேர் வந்து அவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க, சில பேர் படிப்பை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து எங்கேயோ ஒரு பிரயோஜனமா இருக்கலாமே அப்படிங்கும் போதுதான் ஐ திங்க் ஒரு நல்ல நண்பர் ஞானவேல் அவர்கள் மூலமா முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தென் we all know what happened. ஒரு கிட்டத்தட்ட இப்போ 15-16 இயர்ஸா அகரம் நடந்துட்டு இருக்கு. பட் என்னோட தம்பிகள் தங்கைகள் வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஒரு தாட் இருக்கு, அந்த சொசைட்டி மேல இருக்கிற கரிசனம் இருக்கு, அன்பு இருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல கூட வந்து more than 150 days 200 days வந்து they were on the streets. வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட் ஆகட்டும், வாட்டர் பேக்கெட்ஸ் கொடுக்கறதாகட்டும், ஃப்ரம் பிளட் டொனேஷன், ஹோம்ஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான ஃபண்ட் இருக்காது, சாப்பாடு இருக்காது, அங்கே போய் கொடுக்கறதாகட்டும். ஸோ ஐ திங்க் somewhere when they want to reach me, when they want to show that love, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்ல முடியுங்க, எல்லாருமே சொல்ல முடியும். ஆனா களத்துல போய் பண்ணோம் இல்லையா, கிராஸ் ரூட் லெவல்ல வந்து they have to go out and do. They also facing that risk, facing the danger. பட் அதை துணிஞ்சு தேவை இருக்கு, இது விளம்பரத்துக்காக பண்ணல, நாங்க பண்றோம் அப்படின்னு அமைதியா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது பிரமாதமான ஒர்க். ஐ திங்க் பப்ளிக் அதை பார்த்துட்டு வந்து they started contributing to them directly. எங்கனால பண்ண முடியல, நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு புது ஜனத்துல இருந்து they started contributing. So these are all wonderful things, wonderful souls, beautiful people around me. Very happy, I have them, they know me, I know them. I think it's mutual. You are a hope to them and they are being a huge hope to you. Yeah. It's nice to see something like that happening. Nice to see their parents blessing them. They are in the right direction. And even if you want to give a blood donation, you have to have a very good habit. You cannot indulge in anything. You know what I'm understanding. Correct. So correct. They have to have a hygiene. They have to have discipline.
in what they do. அப்பதான் வந்து blood donation கொடுக்க முடியும். இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, செக் பண்ணவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. So many of them they are able to give blood donation. வந்து they lead a very very good life, with a lot of good habits and a lot of discipline. Yeah. So அண்ணாவை பாட சொல்றாங்களே. அதுதான், நீங்க தான் என்னோட நல்லா பாடுறீங்களா? யா, ஓ ஃபேன்ஸா? ஓகே, சோ புருவி அடகாதது ஏன் பிறவி, அவ்வளவுதான் வருது. அதுக்கு மேல I think let the fans continue. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா, ஸ்டோரியா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப 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 சந்தோஷம். சூரரை போற்று படத்துக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றோம். we are all so excited, we are so happy. You have made a decision, a huge decision for us, for the people you worked with. This is a huge decision, and one more time I'm repeating, you are a great inspiration to many. Your films have touched lives, you have changed people's life for good. Even this is with everybody's love. நான் மட்டுமே இல்ல, I cannot just take all the credit to myself, but நான் எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். It's because of the volunteers. It is definitely because of the volunteers, what they do in Agaram, what they do for the social good, societies, good. I really can't thank them enough. That's why I call them angels. In the pandemic, they go out and do so much. I have to know. I don't have enough words which will do justice. We all will hope. I hope in the year முடியறதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். Tomorrow theaters are opening. Everybody is coming out. Everybody is the restaurants are starting, work is starting, shooting எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. So I'm hoping நம்மளோட கனவு உலகம் இருக்கு இல்லையா, அந்த மாயாஜால உலகம் இருக்கு இல்லையா, அந்த தியேட்டர் ஹால் இருக்கு இல்லையா, அது நிரம்பி வழியணும். சீக்கிரமாக வந்து we have to get back to the normal. We have to enjoy life, hear beautiful stories, get அப்படியே ஒன்னாயிரம் சில்வர் ஸ்கிரீன் கூட வந்து we have to become one with the silver screen and go back to those golden days again very soon. So thanks to நடக்கும். We are all waiting for that. With all this SOPs வந்து they are opening tomorrow. I'm very happy. ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்துருச்சு. வெகு விரைவாக maybe 10 days, 15 days, 20 days we should see the normal again in theaters. Let's just go back to our paradises. இல்லையா? So thank you, thanks a lot. நிறைய விஷயங்கள் பேசணும். எனக்கு ரொம்ப பர்சனலா சந்தோஷம். Thank you viewers, thank you அன்பான fans for all the love. Let's celebrate this Diwali with Nedumaran. Watch Surarai Potru with your family and friends on Amazon Prime Video on November 12th. And don't forget to use the hashtag Surarai Potru on Prime while sharing your thoughts about it on social media. And don't forget to tag Prime Video in. Thank you, thanks a lot. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பெரிய புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குலாம் நீங்க கொடுக்க போறீங்க. Thank you. Thank you. இருள் நீங்கட்டும், ஒளி பரவட்டும். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். And please do share all your feedbacks, all your thoughts, and do watch Surarai Potru in Amazon Prime Videos. கடைசியா ஒண்ணு அன்பான ஃபேன்ஸுக்கு நீங்க ஒன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய சொல்லிட்டீங்க அன்பான ஃபேன்ஸ் பத்தி, பட் அன்பான ஃபேன்ஸுக்கு ஒன்னு சொல்லணும்னா? அன்பான ஃபேன்ஸ் லைஃப் எக்ஸைட்டிங்கா வச்சுக்கோங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. ஏதாச்சும் ஒரு சின்ன வருத்தங்களோ ஏதோ இருந்ததுன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப டெம்பரரி நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு மாசம் கழிச்சு வந்து அப்படி ஒன்று நடந்ததா அப்படின்னு உங்களுக்கு யோசிப்பீங்க. We all go through lot of lows in life. நெகட்டிவிட்டி நம்ம சூழ்ந்துட்டே இருக்கும். அதை நீக்கிட்டு வெளியில வாங்க. ஒரு அழகான உலகம் வந்து வெளியில இருக்கு. And you will achieve. No dream is too big. No dream is too big. It's all in your mind. நான் அப்பவே சொல்ற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி. நல்ல வழிக்கு வந்து அதை செலுத்துங்க. உங்களோட எல்லா கனவும் நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக நிறைவேறும். So God bless you and do wonderful things in life. Happy Diwali. Thank you. உங்க குரல்ல இந்த no dream is too big ஒளிச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய நாள். Thank you. ரொம்ப நன்றி. Thank you, Madhivan. Lovely talking to you. Yeah. Thank you. அன்பான fans,
All the love back to you. Thank you. I had an amazing time. Thank you. இப்போ நாம வந்து இந்த லைவ் செஷனை எண்ட் பண்ண போறோம். இந்த லைவ் செஷன்ல கீழே வந்து எவ்வளவோ ஹார்ட்ஸ், எவ்வளவோ எமோஜிஸ், எவ்வளவோ லவ் யூஸ் கொடுத்த எல்லா ஃபேன்ஸுக்கும் எங்க சார்பா நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த படம் உங்களுக்காக தான். This is all for you. Enjoy this film. This is our love back to you. We really dedicate this film for all the love you've been giving, all the support you've been giving. Thank you and Tata. See you soon. Bye. Bye. இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து நாங்க தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. Bye. See you guys. See you. Yeah. So thanks again, viewers. Thank you, Anbana fans, for all the love. Let's celebrate this Diwali with Surarai Potru. Watch Surarai Potru with your family and friends on Amazon Prime on November 12th. And use the hashtag Surarai Potru on Prime while sharing your thoughts about it on social media. And don't forget to tag Prime Video in. Thank you.